வந்துட்டு இந்த பொசிஷனில் நிற்பேன் நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பேன் நான் வந்துட்டு என் அஜெண்டாவில் இருந்ததே கிடையாது. நான் வந்துட்டு இந்த சென்டருக்கு ஜாயின் பண்ணதே வந்துட்டு மே மாதம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் மேம் தான் வந்துட்டு நீ ரெக்கார்டுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை ட்ரெயின் பண்ணாங்க. என்னை ட்ரெயின் பண்ணது வந்துட்டு ஜெகன் சாரும் கிரிதரன் சாரும் தான். என்னை அவ்வளோ ஸ்ட்ரெச் கொடுத்து என்னென்னலாம் பண்ணணும், எப்படி வரணும், எப்படி போகணுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து என்னை கைட் பண்ணதே அவங்க தான். அப்புறம் நான் வந்துட்டு என்னுடைய அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் என்னை வந்துட்டு எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, என்னுடைய அப்பாவுக்கு வந்துட்டு ஃபாதர்ஸ் டேக்கு நான் எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல. அதனால நான் இந்த வந்துட்டு கிஃப்டாக கொடுக்குறேன் எங்கள் அப்பாவுக்கு. ஷெரீஃபா, அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் ஆஃபீஸர், வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த யோகா டேயில் வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் இன்றைக்கி சஹானா ஆம் யோகாவிலேருந்து ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டு அச்சீவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது சாதாரணமான அச்சீவ்மெண்ட் வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதா கோணாசனா அப்படின்ற ஒரு பொசிஷனில் ஸோ லாஸ்ட் எக்ஸிஸ்டிங் வந்து 20 minutes and 31 seconds வந்து இருந்தது. இன்றைக்கி வந்து அவங்க 41 minutes 16 seconds வந்து பண்ணி எக்ஸிஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ நியூ வேர்ல்ட் ரெக்கார்ட். இட்ஸ் ரெகக்னைஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோர் அண்ட் மோர் ஃபார் ரெக்கார்ட்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆம் யோகினி கவிதா அவங்க வந்து அவங்களுக்கு முதல்ல ஒரு கின்னஸ் ரெக்கார்டு இது கொடுக்கணும். ஏன்னா எங்களெல்லாம் வந்து மேய்க்கிறாங்க இல்லையா இந்த கிளாஸில், அதுக்காகவே அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கணும் டெஃபினட்டாக. அண்ட் இன்றைக்கி இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் என்றைக்குமே நான் வந்து யோகான்றது நம்ம எல்லாருமே தினம் பழக வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கான ஒரு நாளாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மட்டும் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்து இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் பெனிஃபிட் டு மைண்ட், பாடி எல்லாமே. அண்ட் ஒர்க் ஃப்ரண்ட்லேயும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். யோகா இஸ் வெரி வெரி நெசசரி டு இன்றைக்கி உள்ள ஒரு ஃபாஸ்ட் பேஸ் லைஃபுக்கு டெஃபினட்டாக. அண்ட் அந்த ஒரு இதில் வந்து இன்றைக்கி சஹானா வந்து இந்த ஒரு போஸ்டரை வந்து ஹோல்ட் பண்ணி ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஷீஸ் 41 minutesக்கு 16 seconds வந்து அப்படியே டபுள் த டைமாக வந்து பண்ணியிருக்காங்க. Congratulations to you. Many more achievements to go. And இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ஒரு பெண்கள் இந்த மாதிரி சாதிக்கும் போது நம்மளும் பக்கத்தில் நின்று அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஆம் யோகினி கவிதா அவங்க வந்து அவங்களே நிறையா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் என்கரேஜிங் லாட் ஆஃப் யங் women to do the same. So which I think it's a very great thing. And thanks for having me here. Thank you so much. Thanks a lot. இப்போது வந்து யோகான்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அன்றாட வேலையில் யோகா வந்து தினம் நம்ம பண்ணுறது தான். கீழே குனிஞ்சு நிமிர்ந்து நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன விஷயத்தில் கூட யோகா இருக்குது. ஆனால் அந்த யோகா வந்து நிறைய பேர் இப்போ நிறைய விதமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏரியல் யோகா, அஷ்டாங்க யோகா, ஹத்தா யோகா, இதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் வந்து பியர் யோகா, அப்புறம் வந்து டாக் யோகா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் யோகான்றது ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் தான். இன்றைக்கி வந்து சஹானா அச்சீவ் பண்ணியிருக்கிறது என்னென்னா, எல்லோரும் டக்குன்னு 1 seconds வந்து யோகா பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது யோகா கிடையாது. ஒரு போஸ்ட்டில் ஒரு 40 நிமிஷம் இருக்கிறதுன்றது ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டைல். அது அந்த மெடிடேட்டிவாக இருக்கிறது ஒரு பெரிய சாதனை. அந்த காலத்தில் யோகிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவம் பண்ணுறதே தலைகீழாக நின்று ஏதாவது ஒரு போஸ்டில் நின்று தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வரப்போட ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அந்த வரப்போகிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல நியூஸாக இருக்கும், ஒரு நல்ல இதுவாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். என்னோடது ஜஸ்ட் ஐடியா தான். ஆனால் எனக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் இவங்க. அண்ட் எனக்கு ஃபுல்லாக ஒர்க் சப்போர்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஷரத், ஜெகன் சார் அண்ட் கிரிதரன் சார், இவங்கெல்லாம் இல்லைன்னா நிஜமாக என்னோட வலது கை கிடையாதுன்னு தான் சொல்லலாம். சஹானாவோட அச்சீவ்மெண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா போஸை விட மென்டல் பவர். ஒரு பொண்ணால், ஒரு சின்ன பொண்ணால் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை நடத்த முடியும்னு நினச்சாங்கன்னா இப்போ வரப்போகிற தலைமுறைகள் எல்லாருமே நினச்சாங்கன்னா சாதிக்க முடியும். அந்த சாதனையை உருவாக்கணுன்னா நம்ம உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், வார் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இந்த ஒரு கருத்து இந்த யோகா டேக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் சஹானா இந்த அச்சீவ்மெண்ட் எடுத்திருக்கா. இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் வந்து ப்ளஸ் பண்ணவங்க எல்லாரும் இதை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பண்ண போகிறாங்க சார். அவங்க வந்து
ஆகஸ்ட் 29 ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறமே வந்து அந்த ரெக்கார்டு கழிச்சு தான் சார் எதுனாலும் சொல்ல முடியும். இது இது வந்து கின்னஸ் ரெக்கார்டோட ஈவெண்ட்டு நம்ம இத்துடன் முடித்துக்கொள்வோம். தேங்க்யூ. நான் கண்டிப்பாக நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். வந்து இல்லை நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக உள்ளே வந்தோடனே கேட்டேன், நான் எனக்கும் ஏதாவது போஸ்ட் கொடுங்க மாஸ்டர், நானும் வந்து ட்ரை பண்ணுறேன், ரெகுலராக ப்ராக்டிஸ் வரேன் அப்படின்லாம் சொன்னேன். எல்லாத்த விட எனக்கு ஏன் இவங்க எமோஷனல் சப்போர்ட்னா, இவங்க சிரிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் வந்து எமோஷ்னலி சச் அ ஸ்ட்ராங் விமன். அப்படின்னா நீங்கள் ரஜினி கபாலி படத்தில் பார்த்த அந்த சாய் தன்ஷிகா தான் ரியல் இன்சைட் அவுட் சாய் தன்ஷிகா. அந்த கேரக்டர் வந்து அப்படியே இருக்குது. ஆனால் ரொம்ப டவுன் டு அர்த்தாக தன்னை தானே எப்படி வந்து ஒரு ரொம்ப மென்மையான பெண்ணாக காமிக்கிறதுனா அது இவங்க கிட்ட தாங்க கற்றுக்கணும் அந்த விஷயத்துலலாம். போதும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ